இன்றைக்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ சத்தியத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இது புதிய சத்தியம் அல்ல, பழைய சத்தியம். வேதத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து இருக்கிற ஒரு சத்தியம். ஆனால் இன்று பலர் அதை பிழையாக பயன்படுத்துவதினால் இந்த சத்தியம் பேசப்படாத, அதாவது சரியான முறையில் பேசப்படாதபடிக்கு நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து வருகின்ற நாட்களிலே எல்லாம் இந்த சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருந்தோம். அதுதான் இன்றைக்கு எங்களை இதுவரைக்கும் எங்களை நிறுத்தியிருக்கிறது. அதை குறித்து நான் கொஞ்ச நேரத்தால் நான் சொல்லுவேன். நான் கடந்த வாரம் 2 வாரங்களுக்கு முன்னே நான் பேசினேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரம் செய்கிறவராயிராமல் நமக்கூடாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அசாத்தியமான காரியங்களை தேவன் நமக்கு செய்ய வேண்டுமானால் முதலாவது ஜெபம், நீண்ட ஜெபங்கள், இடைவிடாத ஜெபங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப், அது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்று சொன்னால் தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்வார். இரண்டாவது, நாம் தேவனை ஆராதிக்கும் போது, சும்மா ஆராதிக்கும் போதல்ல, தேவனுடைய வார்த்தைகளை குறித்த அறிவோடு, praising God with understanding, வார்த்தையை குறித்த அறிவோடு நாம் ஆராதிக்கின்ற போது தேவன் உன் துதியின் நடுவிலே கடந்து வந்து அசாத்தியமானவைகளை அவர் செய்கிறார். மூன்றாவது, தேவன் நமக்கு வேதத்தில் சுமார் 5000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் அதை எழுதி வைத்து பாடமாக்கி கிளிப்புள்ள சொல்றது போல நாம் சொல்லி ஜெபித்தால் ஒன்று நடக்காது. உனக்குள்ளே அபிஷேகம் இருக்கு, ஆனா அந்த அபிஷேகம் ஒன்று செய்ய முடியாது. அபிஷேகத்துக்கு நாங்கள் வேலை கொடுக்கல செய்யறதுக்கு. இந்த 5000க்கு மேற்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை, அதன் பின்னணிகளை நாங்கள் படித்து, யார் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது, யாருக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது, எவ்விதமாய் இது நிறைவேற்றப்பட்டது, இதை குறித்த அறிவு. 5000 வாக்கு தத்தம் இருந்தா 5000 சூழ்நிலைகள். அதை நாம் கிரமமாக படிக்கணும், அதை நாங்கள் மனதில் எடுக்கணும். இப்போ அறிவோட வாக்கு தத்துவம் ஜெப நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வாக்கு தத்தங்களை பேசி அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போமானால் தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்வார். ஆமென். ஆகவே நீங்க தேவனுக்குள்ள வளர விருப்பமா? தேவனுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக விருப்பமா? தகப்பன்மாரோட பேசுகிறேன், தாய்மாரோட பேசுகிறேன், இளம் தலைமுறையோட பேசுகிறேன், வாலிப பிள்ளைகளோட பேசுகிறேன்.
நீங்கள் திரும்ப 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 சொல்லப்படும் போது உதாசீனம் பண்ணாமல் தேவ சமூகத்துக்குள்ளே வாருங்கள். அப்போது தேவன் இந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு போவார். ஆமென். தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 4வது காரியம் அது என்னவென்றால் பலியிடுதல். சொல்லுங்க எல்லாரும், பலியிடுதல். சொல்லுங்க எல்லாரும், சத்தமாக பேசணும். என்னது? பலியிடுதல். நாம் பலியிட வேண்டும். பலிகளை ஒரு விதையாக நாம் விதைக்க வேண்டும். பலியை ஒரு விதையாக நாம் விதைக்க வேண்டும். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து செல்லுகின்ற போது நீ பலியை செலுத்த வேண்டும். நீ பலி செலுத்தும் போது அந்த புதிய ஆண்டிலே தேவன் செய்யும்படி நிர்ணயித்தவைகள் செயல்பட ஆரம்பிக்கும். பலிகள் என்று சொல்லும்போது வெறுமனே பணத்தை குறித்து பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். பணம் அதில் ஒரு அம்சம் மாத்திரம்தான். உங்க தோட்டத்தில் வருகிற விளைச்சல், மரக்கறி, அதை பலியிடுங்க, பலியா கொண்டாந்து கொடுங்க. உடைய வீட்டு வளவில் இருக்கிற மரங்களுடைய கனிகள், அதை தசமபாகத்தை பற்றி பேசலை. நீங்கள் அநேகர் தசமபாகம் கொண்டாந்து கொடுக்குறீங்க. அதை பற்றி, அதுக்கு மிஞ்சி தசமபாகத்தை பற்றி பேசலை, அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு மிஞ்சினதை குறித்து நான் பேசுகிறேன். உங்களுக்கு பர்த்டே வந்துட்டா, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு அந்த புதிய நாளிலே பலிப்பு இடத்துல அவருக்கு ஒரு பலியை இடுவது மேன்மையாக இருக்கும். அடுத்த வருஷத்துக்குரிய, நீ உப்பிரவேசிக்கிற அந்த வருஷத்துக்குரிய நன்மைகளை நீ பெற முடியும். நான் போக போக இதை குறித்து நான் என்ன கொஞ்சம் சொல்லுவேன். அப்போ தான் வசனத்தை வச்சு நான் உங்களுக்கு சொன்னால் இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும். சிலர் இதை பிழையாக கையாளுகிறார்கள். சொல்லுகிறார்கள், 10,000 ரூபா கொண்டாந்து வை, கர்த்தர் உன்னுடைய 1,00,000 தேவையை சந்திப்பார். இது பலி இல்லை. காணிக்கையாக நீங்கள் பணத்தை வச்சாலும் அது பணமாக நீங்கள் பார்க்கறது இல்லை. அது பலியாக நீங்கள் பார்த்தால் கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறத பணமாக நீங்கள் பார்த்தா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மற்ற பலிகளை பற்றி பேசுகிறாங்க இல்லை, பணத்தை மட்டும்தான் குறித்து பேசுகிறான். கொழும்பில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் கொஞ்ச காலங்களுக்கு முன்னே சர்ச்சைக்குள்ளானவர். அவர் திட்டவட்டமாக பிரசங்கிக்கிறார். நான் அதை என் சொந்த கண்களால் நான் பார்த்து கேட்டேன். அவர் சொல்லுகிறார், விசுவாசம் தேவனை அசைக்காது. பாருங்க, இது ஒரு பெரிய பொய்யான உபதேசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது நீங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த ஊழியக்காரன் சொல்றார், தேவனுடைய கரத்தை அசைப்பது விசுவாசம் அல்ல, பணமாம். இதுக்கு பின்னால ஜனம் போகுது. இல்லை, நான் சரியா சொல்றேன். பணம் தேவனுடைய கரத்தை அசைக்காது, பலிகளை அசைக்கும். பணம் அசைக்காது, விசுவாசம் அசைக்கும். ஆமை சொல்லுங்களேன். அவர் அடுத்தபடி அவர் சொல்லுகிறது என்னண்டா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் விரும்புவது பணமாம். ஐயா, இந்த கள்ள உபதேசங்களை நீங்க கேட்க வேணாம்.
ஓகே, கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்க வேணாம். இதுக்கு பின்னால் ஆயிரமான ஜனங்கள் போகிறாங்க. ஆகவே இதெல்லாம் கள்ள உபதேசம், பொய்யான உபதேசம், கடைசி நாட்களில் உண்டாகிற உபதேசம். ஆகவே நான் இதை பற்றி பேச இல்லை. நான் பேசுகிறது தேவனுடைய பலிபீடத்தில் நீங்கள் பலியிடுகிற பலிகள். மரக்கறியாக இருக்கலாம், ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம், ஒரு மாடாக இருக்கலாம், வயல் செய்து ஒரு நெல் மூடையாக இருக்கலாம், ஒரு அரிசி மூடையாக இருக்கலாம், இல்லை பணமாம் இருக்கலாம். பலியிட பழக வேண்டும். நாங்கள் கூடுதலாக தசம பாகத்தோடு நாங்கள் நின்றோம். அதுவும் சிலர் கிழிஞ்ச நோட்டுக்கள், அதைத்தான் நீங்கள் காணிக்கையாக போடுறீங்க. கடையெல்லாம் சுற்றி திரிஞ்சு கடையில் எடுக்க இயலாதுன்னு சொன்ன நோட்டை கொண்டாந்து நீங்கள் கொண்டாந்து காணிக்கையில் போடுறீங்க. பயன்படுத்தவே முடியாது. சிலர் காயின்ஸ், இந்த ரயில்வே தண்டபாளத்தில் என்ஜின் ஓடுறதுக்கு மேலே விட்டு சப்பையானதை கொண்டாந்து போட்டுக்கிறீங்க. அப்படி செய்ய வேணாம். ஏனென்றால் இந்த காணிக்கையின் மேலே கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறது. தேவனுடைய பலிபீடத்திலே பலியிடப்படுகிற பலிகள் கர்த்தர் கவனிக்கிறார். அந்த கர்த்தர் அந்த பலிகளை கண்டதும் அவர் உனக்கு நன்மை செய்கிறார். உங்கள் நேரத்தை கொடுப்பதினால் பலியிடலாம். அதுவும் ஒரு பலி. இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறது ஒரு பலி. துதிக்கிறது, ஆராதிக்கிறது ஒரு பலி. தேவன் கொஞ்ச நாளாக எனக்குள்ள ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார். அது சொன்னார், நீ தொடர்ந்து ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் தனியே எந்த வேலையும் செய்யாமல், ஒரு ஊழியமும் நீ செய்யக்கூடாது, எந்த ஆஃபீஸ் வேலையும் நீ பார்க்கக்கூடாது, தனியே நீ என்னோட நேரம் செலவழிக்கணும். 2 நாட்கள் நீ எனக்காக, எனக்கு உன்னை பலியாக நீ கொடுக்கணும், எனக்கு நீ வேணும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பலியை குறித்து நான் வருகின்ற வாரமும் நான் பேசுவேன். தொடர்ந்து நான் பேச வேண்டி இருந்தாலும் நான் தொடர்ந்து பேசுவேன். ஏனென்றால் இது ஒரு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய நீங்க விரும்பினா, பலிகளினாலே அவரோடு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். திரும்ப சொல்றேன், குறிச்சு வைங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில், நீங்க செய்கிற தொழிலில், நீங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லையா, படித்து எவ்வளோ டியூஷனுக்கு அனுப்பினாலும் மண்டையில் ஏறுது இல்லையா, ஞானம் உண்டாக நீங்கள் பலிகளை இட்டால் தேவன் அசாத்தியமான காரியங்களை உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே செய்வார். யாராகிலும் உங்களுடைய குடும்பத்தில் பின்மாற்றமாக போயிட்டாங்களா, ஓடிவாங்க தேவ பலிபீடத்துக்கு ஒரு பலியோட வாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதோட கூட நீங்க வரணும். வந்தீங்கன்னு சொன்னா தேவன் அந்த காரியத்தை அவர் சந்திப்பார். பலிகளை நாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும்போது நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். இதை நான் சொல்ல விரும்புகிறேன். சும்மா எதுவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லாம இந்த காணிக்கைக்குள்ள உங்களோட பழியை போட்டா ஆண்டவர் செயல்பட மாட்டார். நீங்க சொல்ல வேணும், எதற்கு இந்த பழி? ஆண்டவரே, நீங்க இந்த காரியம் எனக்கு செய்யணும். அதற்கு முன்பதாக ஆண்டவரே, நீர் என் சூழலின் நடுவிலே கடந்து வருவதற்கு, இறங்குவதற்கு, பலிபீடத்தில் பலி இல்லாட்டி தேவன் இறங்கி வரமாட்டார். அக்கினி வராது. பலி இருந்தால் தான் அக்கினி வரும். பலி இல்லையா, எவ்வளவு தான் கத்தி பாருங்க, ஆண்டவர் இறங்கி வரமாட்டார். பலி இருந்தால்
அக்கினியா வந்து பதில் கொடுப்பார். இதை குறித்து மிக முக்கியமாக சில காரியங்களை உங்கள் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் 50:5. சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். நல்ல வசனத்தை நல்ல கவனிங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணி, பாத்தீங்களா? சும்மா வந்து பலியே பலிபீடத்தில் வச்சிட்டு போய் பிரயோசனம் இல்லை, ஒன்று நடக்காது. நீங்க வேலை செய்யற இடத்துல தொடர்ந்து பிரச்சனையா இருக்கா? காரணமே இல்லாம உங்களை தொந்தரவு படுத்துறாங்களா? பலிப்பீடத்துக்கு வாங்க, பலிப்பீடத்தில் ஒரு காணிக்கையை வைங்க. அது நீங்களும் கர்த்தரும் தான். பலிப்பீடத்தில் அதை வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் சூழ்நிலையின் நடுவிலே இறங்கி வார், நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்றீங்களா? ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்கா கான்ட்ராக்டை புதுப்பிக்கிறாங்களா? 3 மாசம் ஆகிற நேரம் டென்ஷன் ஆகுறீங்களா? இந்த கான்ட்ராக்டை புதுப்பிப்பாங்களா இல்லையா, தொழிலை நான் இழந்துருவேனோ பயத்தில் டென்ஷனில் வாழ்றீங்களா? அப்படின்டா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நிரந்தரமாக்கும் என்னுடைய வேலையை, நிரந்தரமாக்கும் ஆண்டவரே என்னுடைய வேலையை. சரி, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு தவறு விட்டுட்டீங்க. நீங்கள் சொல்லுவோம் பெருந்தொகை பணத்தை கடனை எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய கடன்காரன் ஆயிட்டீங்க. கடன் கொடுத்தவன் எப்பயுமே வந்து உங்களை தொல்லைப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், நிந்திக்கிறான். அந்த இடத்துல இனிமேல் இருக்க முடியாதபடி வீட்டை நீங்கள் மூடிட்டு உள்ளே ஒளிச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த அந்த எடுத்த பழத்தை திருப்பி கொடுக்க உங்களுக்கு நிர்வாகமே இல்லாமல் போயிட்டா? இருந்தா நீங்க கொடுப்பீங்க, இல்லையே என்ன செய்யறது? அப்படியான ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டி இருக்கிறீங்களா? பலியோடு தேவனுடைய பீடத்தின் அண்டைக்கு வந்து பலியை செலுத்தி தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நான் இதோ வந்திருக்கிறேன், எனக்கு இத்தனை பெரிய தொகை பணத்தில் நான் மாட்டிக்கொண்டேன், எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த பழியை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் சூழ்நிலைக்குள்ளே கடந்து வாரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். இந்த கடனை நான் அடைப்பதற்கு நீர் ஒரு அற்புதம் செய்தால் வாழ்க்கையே மாறிடும் ஆண்டவரே. நீ செய்யும், உம்மாலே முடியும். இனி நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கடன் எடுக்க மாட்டேன். தேவனோட உடன்படிக்கை பண்ணி பாருங்க. நீங்க தேவனோட உடன்படிக்கை பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த பலிபீடத்தின் மேல் உன் பழியை மேலே அக்கினியா இறங்கி வந்து அவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆகவே அதான் நான் சங்கீதக்காரன் சொன்னான் 52:5 பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். பழி இல்லாமல் எவரும் தேவனிடத்தில் போய் நீங்க சேர முடியாது. சில உதாரணங்கள். 1 சாமுவேல் 1:3 அன்னாளின் சூழ்நிலையை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அன்னாள் திருமணமானால் அவருடைய கணவர் அவன் மேல மிகுந்த அன்பாய் இருந்தாள். ஆனால் ஒரு பிரச்சனை, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அவளாலே கர்த்தர் கற்பத்தை அடைத்ததினால அவளாலே பிள்ளைகளை பெற முடியவில்லை. அக்காலத்தில் மனைவியினிடத்தில் பிள்ளை கடை காட்டி வேலைக்காரியை அதற்காக பயன்படுத்தலாம். அவர்களை சக்களத்தி என்று சொல்லுவார்கள், ஆகாரை போன்றவர்கள். பிள்ளை பேருக்காக மட்டும்தான், மனைவி அல்ல. பிள்ளை பேருக்காக மாத்திரம் சந்ததியை கொண்டு போறதுக்கு அதை அப்படி ஒரு அனுமதி அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு.
அப்போ இவளுடைய புருஷன் பேர் எல்கானா. அவன் தேவனிலே முழுமையான நம்பிக்கை விசுவாசத்தை வைத்த ஒரு தேவ மனுஷன். ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முதல் அவருடைய சக்களை தூக்குவதாக அவர் இருந்த நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டான். ஆனால் அன்னாள் பிள்ளை இல்லை. அந்த சக்களத்தி அன்னாளை கீழ்த்தரமாக நினைக்க ஆரம்பித்தாள். அவள் தன்னை மேட்டுமையாய் வைத்துக் கொண்டாள். இது அன்னாளின் இருதயத்தை உடைத்தது. ஆகவே ஆனால் எல்கானா மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை நாட்களிலே அவன் ஆடு மாடு அவனுடைய தோட்டத்தில் இருக்கிற எல்லா விளைவை எடுத்து பழிகளை எடுத்துக்கொண்டு அவன் ஒவ்வொரு பிள்ளை கையிலையும் கொடுத்து அவனும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வருஷமும் குடும்பமாக, நல்ல சொல்ற கேளுங்க, குடும்பமாக சீலோமுக்கு போய் தேவனுடைய ஆலயத்திலே அதை பலியிட்டு வந்தான். ஆனால் அன்னாளின் கற்பம் அடைக்கப்பட்டதாய் இருந்தது. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும், பாத்தீங்களா, வருஷம் தோறும் ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கிற நேரம் ஒரு பர்த்டே வருதா, அன்றைக்கு நாங்கள் நியூ இயருக்குள்ள கடந்து செல்றோமா, அன்றைக்கு ஒரு புது மாதத்துக்குள்ள கடந்து செல்றோமா, அன்றைக்கு பலியிட வேண்டும். வருஷம் தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். 12ஆம் வசனம். பலிகளை இட்டான், ஆனால் உடன்படிக்கை பண்ணல ஆண்டவரோட. இன்றைக்கு அநேகர் நீங்க அப்படிதான் செய்றீங்க. காணிக்க வர்ற நேரம் பலிய போடுறீங்க, ஆனா எந்த உடன்படிக்கையும் பண்றதில்லை. அது பழக்க தோஷமாயிட்டு. Just give the offering and you never have a make a covenant with God. ஆண்டவரே, நான் இந்த தசம பாகத்தை நான் போடுறேன். ஆண்டவரே, இந்த தசம பாகத்தை போடுகிறதுனால நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவ்வளவு என் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்கிறது, இந்த பொருள், நான் இந்த தசம பாகத்தை நான் போகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே சொல்லிட்டு போடுங்க. உடன்படிக்கை பண்ணாம போட்டா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நீ போட்டால் அது தண்டபாட்டிலே போட்டதான் போயிடும். பட் உடன்படிக்கையோட பண்ணணும். நீங்க எல்கானா வருஷம் தோறும் தன் பலிகளை கொடுத்துட்டு வந்தான், உடன்படிக்கை பண்ணல. இந்த முறை வந்ததா பாருங்க. எல்கானா போய் பலிகளை எல்லாம் இட்டு வந்ததுக்கு பிறகு இந்த அன்னாள் எழும்புகிறாள். அன்னாள் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டாள். பலிகளினால் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினால் பரிசுத்தவான்கள் தேவனின் சமூகத்துக்கு போகலாம், தேவன் அற்புதம் செய்வார். அந்த சத்தியத்தை அவர் அறிந்திருந்தாள். இந்த முறை என்ன செய்தாள் என்றால், அவள் எழுந்தாள். எல்கானா பலிபீடத்தில் போய் பலிகளை இட்டு வந்ததுக்கு பிறகு அன்னாள் எழுந்தாள். வேதம் சொல்லுகிறது, அவள் 12ஆம் வசனம், கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள், தன் இருதயத்தை ஊற்றினாள். சொன்னாள், வருஷம் வாரப்பா, எவ்வளவோ பலிகளை தந்துட்டப்பா, ஆனா உங்களிடத்துல எந்த விண்ணப்பம் நான் வைக்கல. இப்போ நான் வந்து நிற்கிறேன், பலிகளை செலுத்திட்டேன், பலிபீடத்தில் வந்து நிற்கிறேன். எனக்கு பிள்ளை தாரும், எனக்கு குழந்தை தாரும். நான் எத்தனை காலம் இவ்விதமாய் நான் வாழ வேண்டும்? எனக்கு குழந்தை தாரும்.
ஏலி சபையின் பாஸ்டர் நினைத்தார் இவள் குடித்து வந்து பிதட்டுகிறாள் என்று. அவள் சொன்ன, நான் குடிக்கலையா, என் மனதில் இருக்கிற கிளேசத்தை எல்லாம் நான் பலிபீடத்தில் நான் ஊத்துறேன். அது சத்தமாக ஜெபிக்கல, மனசில் ஜெபிக்கிறாள், உதடு மட்டும் ஆடிக்கொண்டிருக்கு. அவள் தன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு மட்டும் அறிய சொல்லுகிறாள். எனக்கு குழந்தை வேணும், என் கற்பத்தை திறவும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஏலிக்கு வருகிறது. அவன் சொன்ன, அடுத்த வருஷம் இந்த நேரம் நீ ஒரு குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு இருப்பாய். இப்போ 20வது வசனம், பலிபீடத்தில் பலிகளை செலுத்தி தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறான். ஆண்டவரே, இந்த தேவை என் வாழ்க்கையில் இருக்கு, அற்புதம் செய்யும். என் சிறையிருப்ப நீ திருப்பும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த நுகங்கள் முறிந்து போகட்டும் கர்த்தாவே. 20வது வசனம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. அவன் சொல்லுங்க, இத்தனை காலம் அவள் திருமணமாகியும் தெரியாத, இத்தனை காலம் திருமணமாகியும் அவள் கற்பம் அடையாதபடி அடைக்கப்பட்டு இருந்த கற்பம் அவள் பலியிட்டு பலிபீடத்தில் இருந்து விண்ணப்பத்தை சொல்லி தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதினால், ஆமென் சொல்லுங்களேன், கர்த்தர் கற்பத்தை திறந்தார், குழந்தையை கொடுத்தார். 21வது வசனத்தில் அவள் சொன்னாள், எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷம் தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாய் தன் வீட்டார் அனைவரோடு கூட போனார் அடுத்த வருஷம். ஆனால் இவள் சொன்னால், நான் வரல, இந்த புள்ள பால் மறந்த உடனே நான் கர்த்தருக்கு இவனையும் போய் பலிபீடத்தில் நான் வைக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதும். அவன் தான் சாலமோன். நான் கேட்டேன், அவர் கொடுத்தார். சொல்லுங்க, நான் கேட்டேன், அவர் கொடுத்தார். அவன் சொல்லுங்களேன், சும்மா எல்லாம் தரமாட்டார் ஐயா. பலிபீடத்தில் பலிகளை இட்டு உடன்படிக்கை பண்ணு, அவர் உன் தேவையை சந்திப்பார். ஆமா, இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, மனசை தரங்க. இத வாழ்க்கையில் அனுபவமா போட்டு பாருங்க. நாளைக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும். இன்னொரு உதாரணம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் முழுதையும் வாசிங்க. இது சிம்சோனின் அம்மாவை குறித்தும் அப்பாவை குறித்தும் எழுதப்பட்டது. 19வது வசனம், மனோவா போய் ஒரு வெள்ளாட்டி குட்டியையும், நல்ல கேளுங்க, மனோவா என்றா சிம்சோன் அப்பா போய் ஒரு வெள்ளாட்டி குட்டியையும் போஜன பலியையும், சாப்பாடு, நல்ல கேளுங்க, சமைச்சு தேவனுடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்கலாம். அதுவும் பலிதான். நீங்க சமைச்சு, நல்ல கேளுங்க, ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியை பார்த்து கொண்டு இருக்க, நல்ல கேளுங்க, பலிபீடத்தில் பலி இருந்தால் தான் பரலோகம் பதில் கொடுக்கும். பலிபீடம் இருக்கு, நீ பலி செலுத்தலையா, பரலோகம் அமைதியாக இருக்கும். பலிபீடத்தில் பலி இருந்தால் என்ன நடக்கிறது? அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்க அதிசயம் விளங்கினது. 20வது வசனம், அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். ஐயோ, நாங்கள் கர்த்தரை கண்டோம், நாங்கள் செத்தோமே என்று அவர்கள் நினைத்தார்கள், சொன்னார்கள். என்ன நடந்தது? இதே சிச்சுவேஷன் தான் சிம்சோன் அம்மாக்கு அப்பாக்கு.
திருமணமாகி பல வருடங்கள், பிள்ளை இல்லை. இப்போ நல்லா கேட்கணும். ஒரு நாள் சிம்சோனின் அம்மா வயல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறான். வயல்ல வேலை செய்து கொண்டு இருக்கக்குள்ள ஒரு தூதன் இறங்கி வருகிறார், நடந்து வருகிறார். அவர் சொன்னார், நீ திராட்சை ரசம் குடிக்க கூடா, உன்னை நீ பரிசுத்தமா காத்துக்கொள், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஆச்சரியம். அவன் இஸ்ரவேலை இந்த மீதியாரின் கையிலிருந்து விடுதலையாக்குவான், இரட்சகராய் இருப்பான் சொல்லிட்டான். இப்போ அவள் ஓடி பதறி போய் தன் புருஷன் போய் வீட்டை போய் சொல்றா, ஐயா தேவ தூதன் வந்தார், இப்படி எல்லாம் சொன்னார், எங்களுக்கு புள்ள தர போறாராம், நான் கர்ப்பவதியா வேணாம். அப்ப அந்த தகப்பன் சொல்றார், மனோவா ஏண்டி என்னட்ட வந்து சொல்லல, ஏன் என்ன கூப்பிடல, நான் போயிட்டாரே. இப்ப மனோவா சொல்றான், ஆண்டவரே என்னொரு விசை நான் உம்மை காணட்டுமா? அதே போல இரண்டாம் விசை அந்த தேவதூதன் வந்தார். அதே வயல்வெளியில் சிம்சோன் அம்மா தான் இருக்கிறான். இதை கண்ட உடனே ஓடி, ஐயா போயிடாங்க ஐயா, ஓடி போய் தன் புருஷன் மனோவாட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வந்து அவர் சொன்னார், இந்தா இருக்கிறார், இவர் தான் நமக்கு சொன்னார், தேவனுடைய தூதன். அப்பொழுது இவங்க வணங்க பார்த்தாங்க. சொன்னா என்னெல்லாம் வணங்கக்கூடாது, கர்த்தரை வணங்கு என்று சொன்னார். அப்பொழுது இந்த மனோவா அந்த தூதனிடத்துல கேட்டார், நீங்க என்ன சொன்னீங்க அம்மாக்கு? அவர் சொன்ன, அம்மாட்டையே கேட்டுக்கோ நான் சொன்னதை. அடுத்த கேள்வியை கேட்டா, இந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கறது? ஆஹா, அவனை நசரேய விரதத்தோட நீங்க வளர்க்கணும், தலைமேர் வெட்டக்கூடாது, அவன் வாழ்நாள் எல்லாம் தலைமேர் வெட்டக்கூடாது. அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவனை கொண்டு இஸ்ரவேலை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார். அப்படியா? கொஞ்சம் போயிடுறாங்க ஐயா, கொஞ்சம் போயிடுறாங்க, நாங்கள் சாப்பாடு செய்துட்டு வரட்டா? சொன்னா, எனக்கு சாப்பாடு தேவையில்ல, நீ கர்த்தருக்கு பலியிடுன்னு சொன்னான். உடன் நல்ல கேளுங்க, தீர்க்க தரிசனமா ஒரு வாக்கு தத்தத்தை பெறுகிறான். திரும்ப சொல்றத கேளுங்க, தீர்க்க தரிசனமா ஒரு வாக்கு தத்தத்தை பெறுகிறான். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றதுமே அவன் அடுத்தபடியாக பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்திலே ஒரு ஆட்டையும் போஜன பலியையும் கொண்டு வந்து வைத்து, ஆண்டவரே நீர் உம்முடைய தூதனுக்கூடாக சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், நீ சொன்னபடி அது ஆகட்டும், எங்களை தருகிறோம், செய்யும் ஆண்டவரே. அக்கினி இறங்கி வந்தது, பலியை பட்சித்தது. அந்த அக்கினியில இந்த தூதன் அப்படியே ஏறி வானத்துக்கு போயிட்டார். ஆமென் சொல்ல வருது இல்லையா? விளங்குதா? இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. பலிபீடத்தில் பலி இருந்தால் கர்த்தர் செய்வார். முடிவு என்ன? அவள் கர்ப்பவதியானால் சிம்சோனை பெற்றாள். சிம்சோன் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பாக மாறினான். இப்போ விளங்குதா? ஏன் நீங்க எத்தனையோ வாக்கு தத்தங்களை பெற்று பல சொல்றீங்களே, வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனமா பேசுனாங்க, வாக்கு தத்தம் சொன்னாங்க பாஸ்டர், நான் எழுதி வச்சிருக்கிறேன், 10 வருஷம் ஆயிட்டு, 15 வருஷம் ஆயிட்டு, எதுவுமே நடக்காம இருக்கு பாஸ்டர். ஏன் நீ பலியிடலையா? என்ன உனக்கு கூறப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை கொண்டு வந்து பலியிட்டு, பலியின் மேல, அந்த பலிபீடத்தின் மேல பலியிட்டு தேவனோட உடன்படிக்கை என்ன பண்ணாம இருக்கிறதால தான் இன்னும் அந்த தீர்க்க தரிசனம், உனக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறாம இருக்கு. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். இப்போ நீங்கள்லாம் குறித்து வைக்கணும். இந்த வேத அறிவு இல்லாமல் தேவன் எதுவும் செய்ய மாட்டார். பிரசங்கம் சும்மா கேட்டுட்டு போக வேணாம், நீங்கள் எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும், தனியே போய் உங்களோட பைபிளை நீங்கள் படிக்கணும். அப்போதான்
உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இப்போ ஒரு நாள் இந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு நாள் தாவீதுக்குள்ள பிசாசு பேச தொடங்கிட்டான். நான் திரும்ப சொல்றேன் கேட்கல. ஒரு நாள் தாவீதுவோட பிசாசு பேச தொடங்கிட்டான். இது பிசாசு தான் பேசுகிறான் என்று தாவீது அறிந்திருக்கல. பிசாசு என்ன தெரியுமா சொன்னான்? தாவீதே, இஸ்ரவேலிலே யுத்தத்துக்கு போகக்கூடிய யுத்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று கணக்கிட்டு போய் அடுத்த யுத்தத்துக்கு உதவியா இருக்கும். தாவீதோடு கூட இருந்த ஆலோசகர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா இது வேணாம் ஐயா, இது கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பண்ணுற துரோகம், நமக்கு மனசுக்கு சரியா படலை, இந்த என்ற விளையாட்டு வைக்க வேணாம். தாவீது விடவில்லை, தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். போய் எண்ணுங்கள், போய் எண்ணுங்கள், போய் எண்ணுங்கள். எண்ணி வர்றதுக்கு 7 மாசம் எடுத்துச்சு. கடைசியா எண்ணிக்கையை கொண்டு வந்து தாவீது கையில கொடுத்தாங்க. எப்பொழுது தாவீது அந்த எண்ணிக்கையை தன் கையில பெற்றுக்கொண்டானோ அந்த நிமிஷம் அவன் உணர்வடைந்தான். உணர்வடைந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனப்பா. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்ன மன்னியும். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? காத்துண்டு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை அவனிடத்துக்கு அனுப்புகிறார். தாவீதே, தேவன் நீ செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் மிகுந்த கோபம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்க மேல கோபம் உள்ளவராய் இருக்கிறாரா? யோசிங்க. கோபம் உள்ளவராய் இருக்கிறார். ஐயா, என்னையா அந்த கோபத்தை தணிக்க செய்யலாம்? 3 சாய்ஸ் உனக்கு இருக்கு. முதலாவது, 7 வருஷம் பஞ்சம். ஓகேவா? இல்லையா? 2வது, 3 மாதங்கள் உன் பக்கத்தில் இருக்கிற தேசம் உங்களை மேற்கொண்டு உங்களை அடிமைகளாக வச்சிருப்பாங்க 3 மாசம். இது 2வது சாய்ஸ். 3வது, நான் கொள்ளை நோயை உங்கள் மத்தியிலே அனுப்புவேன். தெரிஞ்சுக்கோ, ஏதோ ஒன்று நீ தெரிஞ்சுதான் கொள்ள வேணும். தாவீது சொன்னான், நான் மனுஷன் கையில விழுறதுக்கு ரெடி இல்லை, உம்மோட கையில விழுறேன் ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை நீ செய்யும் ஆண்டவரே என்று சொன்னான். அன்றைய தினமே கர்த்தர் தம்முடைய சங்காரத்தின் தூதனை அனுப்பினார். கர்த்தர் அவருடைய சங்கார தூதனை அனுப்பி 3 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய கொள்ளை நோய் உண்டாகி 70,000 பேர் செத்து மடிந்தார்கள். இது முதலாம் நாள். அப்ப என்ன, இது முதலாம் நாள் 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. இவர் என்ன ஆக்கள். அப்ப அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுது? கடவுளே, ஆண்டவரே, பயந்தான், கலங்கினான். இப்ப என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு எபூசியனுடைய களத்துக்குள்ள அவன் போகிறான். வாசிக்கிறேன் 18வது வசனம். அன்றைய தினம் காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே, இந்த வயல் நிலத்தில கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். 24ஆம் வசனம். அவன் போனான். அங்க போனா உருவின பட்டயத்தோட தேவனுடைய சங்காரத்தின் தூதன் நிற்கிறதை கண்டார். அந்த களத்துல அவன் ஆண்டவரிடத்துல பணிந்தான். ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் செய்த தவறுக்காக
இந்த ஜனங்களை நீங்க போய் அழிச்சிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு நீங்க என்னன்னாலும் செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை விட்டுருங்கப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி கூடாக சொன்னார், பலிபீடத்தை கட்டு, பலியிடு, என்னோட உடன்படிக்கை பண்ணு. வாசிக்கிறேன் 24. இப்ப பலி ஆண்டவர் இந்த இடத்துல இப்ப பலியிடணும். அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு என்ற சொந்த வளவு இல்லை. அந்த வளவு அர்வனாண்டு சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுடைய வளவு. அவன் சொல்றான், ராஜா நீங்க இலவசமா நான் உங்களுக்கு தரேன், ஃப்ரீயா தாரேன், இந்த வளவை நீங்களே எடுங்க, பலிபீடத்தை கட்டுங்க, பலி எடுங்க, இந்த கொள்ளை நோயை நாங்கள் நிப்பாட்டுவோம். ஆனா தாவீது சொன்னான், நான் வாசிக்கிறேன், ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல். பார்த்தீங்களா, நீ வேர்வை சிந்தி உழைக்காத பணத்தை, நீ வேர்வை சிந்தி உழைக்காத பொருளை பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்க கூடாது. என்னொருவன் வேர்வை சிந்தினத, என்னொருவன் பிரயாசப்பட்ட பலியை நீ கொண்டு வந்து வைக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னொருவன்றதை பிடுங்கிட்டு வாரல்ல, நீ உன்னுடையதை, உனக்குள்ளதை, உன் கையில் இருப்பதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கணும். விளையிண்டா தேவனோட பலிபீடத்தில் பொருத்தனை பண்ணி சூழ்நிலையை மாற்றணும் என்று பக்கத்து வீட்டுக்காராக்கள் எல்லாரும் வேலைக்கு போனது பிறகு வேலியால் பூந்து மதிலால் தாவி அவங்களோட கோழி கூட்டுக்குள்ள போய் 2 கோழியை பிடிச்சிட்டு கொண்டாந்து இங்கே பலிபீடத்தில் வைக்கிறல, அண்டவரே பலியாய் நான் கோழியை தருகிறேன். நோ, அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ வேர்வை சிந்தி, நீ பிரயாசப்பட்டு சேகரித்த பணத்தால, பிரயாசப்பட்டு சேர்த்து கொண்டதான பொருளால நீ பலிபீடத்துக்கு வரணும். பிள்ளைகள் திருமணமாகாம இருக்கிறாங்களா? வயசு போகுதா? பலிபீடத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணு பலிகளோட. நான் சொல்றதை கேட்டு பாருங்க. யூ ட்ரை திஸ், இட் வில் ஹேப்பன். வசனத்தை வச்சு சொல்றேன். இங்கே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் சிலர் இன்னும் அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வளவை சொன்னா, நான் வெறும் நீ இலவசமா தந்து நான் இந்த வளவை எடுக்க மாட்டேன், தேவனுக்கு பலிபீடம் கட்ட போறேன்னா, அது சொன்னான், விளக்கிரயம், அதை உன் கையிலே விளக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். மாடுகளை வேண்டினான் பலியிட, நிலத்தை வேண்டினான், 50 சேக்கல் பணத்துக்கு அவன் வேண்டினான். 25ஆம் வசனம். இப்ப நல்லா கேளுங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது எப்பொழுது பலிபீடத்தை கட்டி எப்ப இவன் பலிகளை செலுத்தினானோ அப்பொழுது, அதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அதுவரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருந்தது. தேவ பிள்ளையே, உன் கண்களுக்கு முன்பதாக நடக்கிற தேவ நியாய தீர்ப்பை நிறுத்த வேண்டுமா? பலிகளோடு தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ண, அவர் பலிபீடத்துக்கு வா. இவன் வாரான், சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. விளங்குதா? ஏன் சிலருடைய வாழ்க்கையில பரம்பரையா சில வியாதிகள் தொடர்ந்து வருது? நிறுத்தப்படணுமா? நிறுத்தலாமா? நிறுத்தலாம். சிலருடைய வாழ்க்கையில சாபங்கள் தொடர்கிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் உங்களை விசாரிப்பேன், சாபம் உங்களை தொடரும்.
அதுதான் தொடருகிறது. இந்த சாபங்களுக்கு ஒரு முடிவு வரணுமா? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு முடிவு வரணுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள். தேவனுடைய பலிபீடத்துக்கு பழிகளோடு வாருங்கள். உங்களுடைய போராட்டத்தை சொல்லுங்க, கண்ணீரை ஊற்றுங்க, பழிகளை செலுத்துங்க. கர்த்தருடனே அதை கண்டு உனக்கு திருப்பத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் இதுவரைக்கு பேசுறது விளங்கி இருக்கு? சோத்திரம். இஞ்சால கணக்கு பேருக்கு என்ன விளங்குதில்லை. பின்னுக்கு இருக்கிறாக்களுக்கு எல்லாம், பின்னுக்கு இருக்கிறாக்களுக்கு விளங்கலையா? விளங்கின கையை உயர்த்தி காட்டுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 20லிருந்து 23. ஆண்டவர் கோபப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார், உலகத்தை தண்ணீரால் அழித்தார். நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் தப்பினது. இப்ப தண்ணி வத்திட்டு, தண்ணியெல்லாம் வத்தி நோவா அவருடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே இருந்த அத்தனை பறவைகளும் ஜீவ ஜந்துக்களும் வெளியில விட்டுட்டான் போறதுக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப நோவா செய்த முதலாவது காரியம் என்ன? 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா, பாருங்க, பேழையிலிருந்து இறங்கி வந்த உடனே நோவா செய்த முதலாவது காரியத்தை பாருங்க. உலகத்துல ஒரு மனுஷன் இல்லை இவங்களை விட, இந்த குடும்பத்தை தவிர வேற மனுஷன் இல்லை உலகம் முழுவதிலையும். வேற ஜீவராசிகள் இல்லை. தன் பேழைக்குள்ள இருந்த ஜீவராசிகளை விட வேற எதுவும் இருக்கல்ல. செய்த காரியத்தை பாருங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி என்ன செய்தானாம்? என்ன செய்தானாம்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். 21வது வசனத்தை கவனியுங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். பலிபீடத்திலே நீ கொண்டு வருகின்ற பலியை சரியாக ஆண்டவருக்கு கொடுத்தால் அதை பரலோகத்திலே இருந்து அவர் நுகருவார். அவர் நுகர்ந்தால் அதன் அர்த்தம் அவர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. பாத்தீங்களா? பாத்தீங்களா? தேவனுடைய கோபம் நீ பலிபீடத்திலே பலியிடுகிற பலியினால் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்கள். ஈசாக்கு அந்நிய தேசத்துல இருக்கிறான், வேலைக்காரரோட மனைவியோட பிள்ளைகளோட. பஞ்சக்காலம் வந்துட்டு, மழை இல்லை. அப்போ இவன் நாடோடியாக ஒரு இடத்துக்கு வருகிறான். வேலைக்காரனை சொல்லி நிலத்தை கிண்டுறான். பார்த்தா துறவை கிண்டா நிறைய தண்ணி. எங்கிருந்து அந்த தண்ணி வர முடியும்? எங்க இருந்து இந்த தண்ணி வர முடியும்? But there was a problem. ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருந்தது. தண்ணி வந்ததை கேள்விப்பட்ட உடனே அந்த பிரதேசத்து ஜனங்கள் ஈசாக்கோட சண்டை போட்டு சொன்னா, போ, இது எங்க இடம், இது எங்க நிலம், போ. ஈசாக்கு சண்டை பிடிக்கல, அப்படியே விட்டுட்டு என்ன பிரயாணப்பட்டு எனக்கு கொஞ்சம் தூரம் அங்கால போகிறான். இன்னொரு கிராமம், அங்க யாருமே ஒரு மனிதருமே இல்லை, எல்லாம் வறட்சி. அங்க ஒரு துறவை கிண்டினான், தண்ணி வந்துச்சு. இப்ப சொல்றான், அந்த ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவங்கள திருப்பி துரத்துறான், போறான் திருப்பி. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அநியாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கடைசியா அவன் ஒரு இடத்துக்கு வந்தான். அந்த இடத்துல வந்து அவன் செய்த முதலாவது காரியம், இது 4வது இடம்.
24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். பாருங்க, சொப்பனத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெறலாம். ராக்கால கர்த்தருடைய ராக்கால தரிசனமாகிய எங்களுக்குள்ள வார சொப்பனம். 25 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, நல்லா கேளுங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிரின்சிபல். எத்தனையோ தரம் இந்த இடத்துல இருந்து தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க என்ன செய்றீங்கண்டா, அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. அதால சொன்னது காரியம் சித்திக்கிறது இல்லை. விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறார், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார், இல்லாட்டி வார்த்தை கூடாக பேசுகிறார், ஆனா நடக்கல. ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. சொப்பனத்தில் தேவன் உன்னோடு கூட பேசுவார், அதை உதாசீனம் பண்ணக்கூடாது. காலையில் இரவு சொப்பனத்தில் ஆண்டவர் ஈசாக்கோட பேசினார். காலையில் ஈசாக்கு செய்த முதல் காரியம், கர்த்தர் எனக்கு சொன்னாரே, இனிமேல் இந்த வாழ்க்கையில இந்த அலைச்சல் இருக்க முடியாது, என்ன செய்வோம்? போனா இந்த புது இடத்துல பலிபீடம் கட்டினான், அந்த பலிபீடத்துல பலியிட்டான். இப்ப வேலைக்காரனை பார்த்து சொல்றான், துறவை வெட்டுங்கடாண்டு. துறவை வெட்டினா இனி இல்லைன்ற தண்ணி, வறட்சியான காலத்துல. நல்லா கேளுங்க, இதுக்கு பிறகு ஒருவனாகிலும் ஈசாக்க வந்து தொந்தரவு படுத்தல. இது எங்கட இடம், நீ இனிமேல் இங்க இருக்க இயலாது, போ. யாரும் வரல. ஆனா மாறாக என்ன நடந்ததென்றால், எவர்கள் அவனை துரத்தினார்களோ அவங்க வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா, உண்மையாகவே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், உன்னுடைய தேவன் உம்மோடு கூட இருக்கிறார், உம்மோட எங்களால் முண்டிக்கொள்ளவே முடியாது, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, எங்களை அழிச்சுதாங்க ஐயா என்று அவன் வந்து கெஞ்சுறான். தொடர்ந்து வாசிச்சு பாருங்க வசனங்களை. இதுதான் பலிபீடத்தில் பலியை உகந்த முறையில் நீ செலுத்தி தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது உன் சத்துருக்களை உன் காலடியில் வந்து விழுவான். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல்கள் எல்லாம் போய்விடும். எத்தனை பேர் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த வார்த்தையினால? கையை உயர்த்தி நல்லா காட்டணும். கர்த்தர் பேசுகிறார், நீ வெளியில வர்றதுக்கு வழியை காட்டுறார். இதுதான் அற்புதங்களை அடைவதற்கு வழி. ஜோபு 42:8 அவன் சொன்னான், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு, ஆண்டவர் சொல்றார் எலிப்பாசுக்கு, யோபின் நண்பர்களுக்கு, எடுத்துக்கொண்டு யோபினிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நல்ல கேளுக்கும், இதெல்லாம் பகுதி கிடையாது. சிலருக்கு வாய் அடக்க தெரியாது, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, சபைக்கு விரோதமா பேசுறது, ஊழியர்களுக்கு விரோதமா பேசுறது. ஜாக்கிரதை. யோபினுடைய 3 நண்பர்கள் காரியம் இன்னதென்று அறியாமல் வாய்க்கு வந்த மாதிரி பேசினார்கள். முடிவு என்ன தெரியுமா? தேவன் அவர்களை அழிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டார், தேவன் அவர்களை கொல்லுவதற்கு ஆயத்தப்பட்டார். கவனம். யோபு புத்தியை பேசினது போல நீ பேசலையே என்று ஆண்டவர் சொன்னார்.
ஜோபு உடைய ஜெபத்தால தான் அவங்க தப்புனாங்க. கேளுங்க, ஆண்டவர் இப்ப இவங்க எல்லாரும் தேவ மனுஷர். யோபின் நண்பர்களாகிய இந்த 3 பேரும் தேவ மனுஷர்கள், ஊழியக்காரங்க, வசனத்தை அறிந்தவர்கள். ஜாக்கிரதை, வாய்க்கு வந்த மாதிரி பேசினியா, வெளியில பேசுறியா, ஜாக்கிரதை. எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய கோபாக்கினை இறங்கினண்டா நீ தூள் பொடியாவாய். கவனம். தேவனுடைய ஜனங்களோட, உண்மையான ஊழியர்களோட சேட்டை பண்ணக்கூடாது. உண்மையா பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிற ஊழியங்களோட காரணம் இல்லாம வாய் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. உன்னை யார் சபிக்கிறானோ உன் பாட்டுக்கு நீ போ, அவனை நான் சபிப்பேன். எந்த வார்த்தையினால நீ பேசினியோ அந்த வார்த்தை உன்மேலும் உன் குடும்பத்து மேல இறங்கும். ஜாக்கிரதை. சிலாக்கள் இப்படி எல்லாம் கேள்விப்பட்ட பயந்து நடுங்கி திரு, ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு இப்படிதான் நட. யாரையும் அப்படி சொன்னது? வசனம் தெரியாதா? நீ யார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியத்தை அறியாததினால் என் ஜனங்கள் சோர போனார்கள். சத்தியம் தெரியாது. இப்ப இந்த ஜனங்கள் தேவனுடைய தாசனாகிய யோபுக்கு எதிராக பேசினாங்க. ஆண்டவர் கோபப்பட்டு அழிக்க நினைச்சார். ஜோபு இங்கேருந்து அவங்களுக்காச்சு இதெல்லாம் தெரியாது. ஜோபு இங்கேருந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் காலம் முடிஞ்சு, இனி இவங்க தான் ஆண்டவரே, இவர்களை அபிஷேகம் பண்ணும், வல்லமையாக எடுத்து பாவியும், இப்படி இவன் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு சொல்கிறார், இந்த எலிபாஸ்ட போகிறான் நண்பர்கள்ட்ட, ஏய் உங்களை கொல்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதுக்கு முதல் என்ன சொன்னார்? உங்களுக்காக நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுக்கு போ, யோபினிடத்துக்கு போய் கொடு. அவன் உனக்காக என்னுடைய பலிபீடத்திலே உங்களுக்காக அவற்றை பலியிடுவான். அவன் பலியிடுற நேரம் உங்க மேல இருக்கிற என் கோபம் தனியும் என்று ஆண்டவர் சொன்னார். வாசிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. செய்த தவறுகள் நீக்கப்படணுமா? பலிபீடத்தில் பழியை கொண்டு வந்து செலுத்தி தேவனோடு உடன்படிக்கை பண்ணு. எத்தனை பேருக்கு இது புரியுதா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35லிருந்து 43 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். இதுல தேவனுடைய ஒரு நியதி நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். என்ன? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகின். உயிர்த்தெழுதலை நம்பாத மனுஷர்களுக்கு அவன் சொல்றான், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய விதை செத்தால் ஒழிய. சொல்லுங்க, விதை செத்தால் ஒழிய. விதைக்கப்படுகின்ற விதைகள் முதலாவது சாக வேண்டும். செத்தாத்தான் அது உயிர்ப்பிக்கப்பட முடியும், இல்லை ஒரு புதிய மரம் உண்டாக முடியும். இப்போ நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறத இதோட நான் முடிக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும், வெரி இம்பார்ட்டன்டா. சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து 2-3 வருஷம் துக்கம் ஆக்கிரமித்து கொண்டு வருகிறதா? ஒன்றுக்கு மேல ஒன்று துக்கம் உடைய உள்ளத்தை போட்டு வாட்டுதா? துக்கமான செய்திகள், துக்கமான நிகழ்வுகள், இழப்புக்கள், நஷ்டங்கள், வேதனைகள் அளவச்சு கொண்டே இருக்குதா?
அது ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த காலத்தை நீங்க முடிவுக்கு கொண்டு வர விரும்புறீங்களா? அது ஒரு பக்கம் வைங்க. இது இன்னொரு சாரம். எவ்வளவுதான் பணத்தை உழைச்சிட்டு வந்தாலுமே ஒன்றுமே நிக்குது இல்லை பாஸ்டர். எவ்வளவு கவனமாக பணத்தை பயன்படுத்தினாலும் போதாமல் இருக்கிறது. செலவுக்கு மேல செலவு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்ல போனா தரித்திரம் பாஸ்டர் வாழ்க்கையில். 5 வருஷம் இப்படி ஓடிக்கொண்டிருக்கங்கட வாழ்க்கை. அப்படி சொல்றீங்களா? இது ஒரு காலம். என்ன வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சில சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகள் நன்றா படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்ல பருவர்களை பெறணும், அவர்களுக்கென்றே படிக்கிறதுக்கென்றே அநேக நேரத்தையும் பணத்தை நான் செலவழிக்கிறேன். என்ன செய்தாலும் என்ற பிள்ளைகளால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியதில்லையே பாஸ்டர். ஒரு காலத்தில் சிந்தனை இருக்கக்குள்ள எடுத்தாங்க, இப்ப இல்லை. ஏன்? இது ஒரு காலம். இது இன்னொரு பக்கம் வைங்க. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. பலருக்கு நான் ஒரு வேடிக்கை பொருளானேன். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் எனக்கு பொய் சொல்றாங்க, நானும் நம்பி நம்பி ஏமாந்து கெட்டு போய் இருக்கிறேன். இனி என்ன செய்யறது தெரியுதில்ல பாஸ்டர். இது ஒரு காலம். இது ஒரு காலம். இந்த காலம் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமா? நான் சொல்றேன், நீங்க பிரயாசப்படுறீங்க, படுகிற பிரயாசத்துக்கு தக்க பலன் கிடைக்குதில்லை. ஏன்? இது ஒரு காலம். எப்படி இவற்றை நாம் ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருவது? நல்ல கவனமா அவதானமா நான் ஒருக்கத்தான் சொல்லுவேன், நீங்க கேட்க வேண்டும். நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது தேவனுடைய பலிபீடத்தில் பலிகளோடு நீ வந்து உன்னுடைய சூழ்நிலையை தேவ பிரசன்னத்தில் ஊற்றி தேவனிடத்தில் குறிப்பாக நீ சொல்லி கேட்கணும், இதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லி பலிகளை செலுத்தினாள். தேவன் அந்த பலிகளை கண்டு அதுக்குரிய பலனை அவர் உனக்கு கொடுப்பார். கரெக்டாக அது விளங்கிட்டா? இப்போ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், சூழ்நிலைகள் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன செய்வது? எப்படி இதை மாற்றுறது? சொல்லித்தார். இந்த பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் விதைக்கிற விதை மரிக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், மரிக்க வேண்டும், சாக வேண்டும். சொல்லுங்க, சாக வேண்டும். அப்படி என்றால் ஒரு முடிவு வரணும். நான் சொல்றான், விதை சாகாவிட்டால் உயிர்த்தெழுதல். நல்ல கேளுங்க. இந்த ஒரு சூழ்நிலை, நீ கடந்து போகின்ற இந்த சூழ்நிலை ஒரு முடிவுக்கு கொண்டாட வேணுமா? சாகடிக்க வேணுமா? ஒரே ஒரு வழி இருக்கிறது. பலிபீடத்தில் பழியை கொண்டு வந்து உங்களுடைய சூழ்நிலையை அந்த பழி மேலே வைங்க. ஆண்டவரே, என் மனசை துக்கம் 2 வருஷமா என்னை ஆட்டி படைக்குது. இன்னொருவர் வந்து சொல்ல, ஆண்டவரே 10 வருஷம் 20 வருஷம் என் வாழ்க்கை ஒரு சிறையிருப்பு தான். சிறை கைதியை போல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும். பலிபீடத்தின் மேல பழிய வச்சு விதையாக இதை விதைத்து பார். ஆண்டவரே, தரித்திரம் வருது, தரித்திரத்தை கொண்டு வந்து விதைங்க. இந்த சூழ்நிலை என்ற வாழ்க்கையில் ஒரு முடிவு வரணும். பிள்ளைகள் படிக்கிறது இல்லையா?
பிள்ளைகள் தேங்கன்னு தெரியுதுல்ல ஆண்டவரே, கொண்டு வாங்க. அதை பிள்ளைகள்ட பேர் எழுதுங்க, பலிபீடத்தில் வைங்க. அது சாகட்டும், அது சாகும். இதில் பெரிய ஒரு பட்டி இருந்தது, விண்ணப்ப பட்டி. இதா இருக்கு, இதா இருக்கு. இதில் விட பெரிய ஒரு பட்டி இருந்துச்சு. எங்கடா அது? பழைய சர்ச்சில். அநேகர் உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி இதில் போட்டுக்கிறீங்க. நல்லது. நீங்கள் போட்ட விண்ணப்பத்தில் பழி எங்க? பழி செலுத்தி போட்டிங்களா? பழி செலுத்தாமல் போட்டிங்களா? சிந்தியுங்க. நான் வேதத்தில் இன்னும் வருகிற கிழமை இன்னும் பல காரியங்கள் பலிபீடத்தை குறித்து நான் பேச போகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி பலியிடலாம் என்று சொல்லி நான் பேச போகிறேன். நீ விண்ணப்பத்தை போட்டிருக்கிறா, ஆனால் உனக்கு இன்னும் சித்தி பெறலை. ஏன் தெரியுமா? பலியிடலையே. எப்போ கம்யூனியன் கொடுக்குறாக்கள் வாங்க, எப்போது நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட போறீங்களோ, அந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களை மீட்க வேணுமா? அந்த இக்கட்டான சூழ்நிலை சீக்கிரமாய் முடியணுமா? பலிபீடத்துக்கு பலியோடு வந்து தேவனிடத்தில் உன் பிரச்சனையை சொல்லி தேவனோடு உடன்படிக்கை பண்ணு, சீக்கிரம் முடிவு வரும். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்துச்சு? நல்ல கையை தட்டி இந்த வசனங்களை நமக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்டான்லி கம் ஸ்டான்லி. ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் எடுத்து நான் பேசிட்டேன், ஆனால் நான் பேசத்தான் வேணும். சத்தியத்தை உங்களுக்கு பேசத்தான் வேணும், இல்லாட்டி கர்த்தருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய அவர் சித்தமாய் இருக்கிறார், அவர் செய்வார். இந்த புதிய சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க. பலிபீடத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு காரியம் செய்யணுமா? பலிபீட தண்டையில் பலிகளோடு நீ வர வேண்டும். பலிகளோடு தேவனோடுக்கு உன் விண்ணப்பத்தை சொல்லி உடன்படிக்கை பண்ணு, காரியம் சித்தி பெறும். அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கையை விட்டுற வேணாம். அப்படி கொஞ்ச நேரம் அந்த பிரசன்னத்தில் இருங்க, கையை கீழே விட வேணாம். ஷகதபக ஷதரவ சதரி சத்தின மகதி